வலைத்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா? பயனுள்ள வீடியோக்களை பெற youtube.com/வலைத்தமிழை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை கிளிக் செய்யவும். ஐயா தேவசகாயம் அவர்களே, பிராங்கோ ஐயா மற்றும் மேடையில் அமைந்திருக்கும் பெரியவர்கள், இந்த கன்வென்ஷனுக்கு வந்திருக்கும் தொழிலதிபர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றிகள் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிராங்கோ ஐயா சொன்ன மாதிரி நான் எம்எஸ்எம்இயில் 1994 இம்ஃபால் மணிப்பூரில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ராஜஸ்தான், சென்னை, டெல்லி, கேரளா, மோஸ்ட் பார்ட் ஆஃப் தி கண்ட்ரிஸ் நம்ம எல்லா இடமும் பார்த்துட்டு இப்போது நான் அடிஷனல் இண்டஸ்ட்ரியல் அட்வைசர் ஆக இப்போது சென்னையில் டைரக்டருக்கு அடுத்து சென்னையில் நான் எங்கெங்கெல்லாம் இருந்தேனோ இதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டேட் டைரக்டராக இருந்திருக்கேன். இந்த ஸ்டேட்லேயும் இருந்துட்டு இப்போது டெல்லியில் போயிருக்கேன். இப்போது அதாவது டெல்லிக்கு போயிருக்கிறது வந்து நம்ம தமிழ்நாடோட ரெப்ரசன்டேட்டிவாக போயிருக்க மாதிரி ஐ எம் ஃபீலிங் நவ். இப்போ ஏன்னா நான் எங்கெங்கெல்லாம் இருந்திருக்கணும் அதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் தி டெக்னிக்கல் ஆர்கனைசேஷன்ஸில் உங்களுக்கு எம்எஸ்எம்இ பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்து இப்போ எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட், அதாவது 2006 வந்து எம்எஸ்எம்இ ஆக்ட் ஆன பிறகு இதோட பேரை மாற்றினாங்க. அதுக்கு முன்னாடி இது சிறுதொழில் சேவை மையம் அப்படின்ட்டு 1950களில், அதாவது இம்மிடியட்லி ஆஃப்டர் தி இண்டிபெண்டன்ஸ், அந்த ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானில் வந்து இந்த ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. சப்சிக்வெண்ட்லி இந்த செகண்ட் 5 இயர் பிளான் அதுக்கடுத்த அந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்ட்ரக்சர், அதாவது சிறுதொழில் சேவை மையம் ஆல் ஓவர் இந்தியா எப்படி ஸ்டேட் கேபிட்டலில் இன்னைக்கு இருக்குது, அதுக்கடுத்து அதை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது. சிறுதொழில் சேவை மையம்னா உங்களுக்கு தெரியும், எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட் வாட் இஸ் தட், மெயின்லி டு ப்ரமோட் தி ஆண்டர்பிரினர்ஷிப். ஆச்சா, அதுக்கு பிறகு அது இண்டஸ்ட்ரி ஆண்டர்பிரினர்ஷிப் வந்தாச்சு. ஸோ இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகிடுச்சு. அப்போ அந்த எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எப்படி அதை சஸ்டைனபிள் இண்டஸ்ட்ரி, அதை இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங், அதுக்கடுத்த குவாலிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் அப்போது கவர்மெண்ட் சப்போர்ட் கொடுக்கணும். அப்போ அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்றப்போ அதுக்கு தேவையான வேரியஸ் ஸ்கீம்ஸ், இப்போ மேனுஃபேக்சரிங் காம்படிட்டிவ்னஸ் ஸ்கீம்ஸ், மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ஸ், ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ஸ், அப்புறம் அவங்களுக்கு தேவையான ஸ்கில்லை கொடுக்கறதுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட், அப்படி எந்த ஏரியாவில் என்ன டிமாண்ட் இருக்குது, எந்த ஸ்டேட்டில் என்ன டிமாண்ட் இருக்குது, தெர் இஸ் கிளஸ்டர் அப்ரோச்சில். ஸோ அந்த பார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸோ இன் 70s ஸோ வந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து குவாலிட்டியாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தெர் இஸ் அ குவாலிட்டி, அதாவது குவாலிட்டி சப்போர்ட் பண்ணுறதுக்காக ரா மெட்டீரியலாக இருக்கலாம், அல்லது இன் ப்ராசஸாக இருக்கலாம், அல்லது ஆஃப்டர் அது ப்ரொடக்ஷன் ப்ராடக்டாக இருக்கலாம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் குவாலிட்டி வேணும். அப்போ ஸ்டாண்டர்டைசேஷன், குவாலிட்டி, அந்த ப்ராசஸ் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக டெஸ்டிங் சென்டர்ஸ், 4 ரீஜனல் டெஸ்டிங் சென்டர் வாஸ் கிரியேட்டட் இன் 1970s. அதுக்கப்புறம் இப்போ ரீசென்ட்லி தெர் இஸ் அ டூல் ரூம்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்கில் தட் இஸ் அ ப்ரொடக்ஷனில் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டபிள், அது மாஸ் ப்ரொடக்ஷனில் பண்ணுறப்போ உங்களுக்கு ஜிக்ஸ் அண்ட் பிக்சர்ஸ் இதெல்லாம் வேண்டி இருக்கும். அதுக்கு உண்டான ட்ரைனிங், அப்போ அது மேனுஃபேக்சரிங்கில் உங்களுக்கு ட்ரைனிங்லாம் வேணும். அப்போ தெர் வாஸ் அ டூல் ரூம், தட் நீட் ஆஃப் டூல் ரூம்ஸ். தெர் ஆர் அரௌண்ட் 18 டூல் ரூம்ஸ் ஆல் ஓவர் இந்தியா. இப்போ வந்து ரீசென்ட்லி இன் 2000 இப்போ இந்த வருஷத்தில் we are going to add another 15 tool rooms. Other one is coming at Pondicherry also, another one is in pipeline, it is in Chennai. So the tool rooms are, otherwise most of the tool rooms are in north only. Punjab, Jalandharla pathina ninga 3-4 tool room irukku. So Tamil Nadu la adu kammi. Okay, this is our sector. So we are working for the industrial development and அப்புறம் என்ன ஸ்கீம்ஸ்னு பார்த்துக்கிட்டோம்னா இப்படி இல்லை, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கலாம், அதுக்கடுத்த எக்ஸ்போர்ட்டர்ஸாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் வேரியஸ் ஸ்கீம்ஸ் ஆர் தேர். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேஷன், அதாவது இன்னோவேஷன், ஸ்டார்ட் அப் இந்தியா ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. வாட் இஸ் ஸ்டார்ட் அப் இந்தியா, அதாவது இன்னோவேஷன். நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறப்பவே அவங்களுக்கு வந்து தே கேன் கம் அப் வித் ஐடியா ஆஃப் ஸ்டார்டிங் அ பிஸ்னஸ். அப்போ அவங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கலாம், அல்லது டெக்னாலஜிக்கல் சப்போர்ட்டாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி கொடுக்கணும், அப்போ அந்த காலேஜ்லேயே நம்ம வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு என்டர்பிரினியல் குவாலிட்டி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அந்த டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேஷன் ரீசென்ட்லி இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். அதில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இலேருந்து தே ஆர் கிவிங் எ ஃபண்ட். அது வந்து அவங்களுக்கு அந்த இன்ஜினியரிங் காலேஜ் ப்ராஜெக்டை கூட அவங்களுக்கு வந்து ஒரு விஷன், அதாவது வெளியே வர்றப்போ தே கேன் கம் அப் வித் ஒரு கமர்ஷியலி வயபிள் ப்ராடக்டாக கொண்டு வரதுக்கு உண்டான சப்போர்ட், டெக்னிக்கல் சப்போர்ட் as well as financial support it is being given. ஓகே, ஸோ இது வந்து அந்த டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே டிசிஎம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட் கமிஷன் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்க ஸ்கீம். அப்பார்ட் ஃப்ரம் தட் மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ, இட் இஸ் கமிங் டு மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ மினிஸ்டர், அங்கே செக்ரட்டரி, அந்த செக்ரட்டரிக்கு கீழே வந்து காயர் போர்டு,
பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிசாவிலேருந்து நம்ம பிகாஸ் நம்ம சீஷோர் நம்ம ஏரியா ஃபுல்லாக இது தமிழ்நாடு பொறுத்தளவு நீங்கள் இங்கே ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சென்னையிலேருந்து ஆரம்பித்து கன்னியாகுமரி கேரளா வரை ஃபுல்லாக கடல் ஓரத்தில். ஸோ வி ஹவ் காயர், அதாவது தென்னை மரம் இருக்குது. ஸோ தென்னை மரத்தில் காயர், தென்னை மரத்தில் அந்த அவுட் சைடு கோகனட் ஷெல், அதாவது கோகனட் அது வந்து கோகனட் போர்டுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே உள்ளது காயர் போர்டு. அந்த காயர் போர்டு இட் இஸ் கமிங் அண்டர் அவர் மினிஸ்ட்ரி. காயர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனையோ ப்ராடக்ட், ஆல் எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அதுக்கு என்னென்ன வேரியஸ் ஸ்கீம்ஸ், அது காயர் போர்டில் வந்து ஸ்கீம்ஸ் இருக்குது. உள்ள கோகனட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கோகனட் போர்டு அது தனியாக. ஸோ காயர் போர்டு, அதுக்கப்புறம் என்எஸ்ஐசி, தட் இஸ் டு சப்போர்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இன் டர்ம்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல், ஃபைனான்ஸ், மார்க்கெட்டிங், இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக எக்ஸ்க்ளூசிவ்லி there is a institution that is called the National Small Industries Corporation. They have எல்லா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லையும் they can find out network. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 105 industrial estates are there. Some of the industrial estates are exclusively for the women. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது காயர் போர்டு. அதுக்கடுத்தப்பல காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன், தட் இஸ் டு பேசிக்கலி அந்த நம்ம கண்ட்ரியை பொறுத்தளவு எல்லாமே வில்லேஜ் ஆர்டிசன்ஸ் ஆர் மோர். அப்போ அந்த ஆர்டிசனோட அவங்களோட அந்த கைத்திறமை அவங்களுக்கு அதை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக அதை வந்து ஒரு ப்ராடக்டாக கொண்டு வந்துட்டு அதை அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன், லாட் ஆஃப் ஸ்கீம்ஸ் அண்டர் காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன். எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தே ஆர் கிவிங். இது சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மதுரை சைடு, மதுரைக்கு கீழே அதில் தேனி விளக்குறதுலேருந்து அதுக்கடுத்தப்பல காதிகிரம் உத்தியோக அந்த கதராடை இது எல்லாமே அதில் வருது. இதெல்லாம் வந்து நம்ம சுதந்திரம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே இது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இன்னும் அது சப்போர்ட்டட் பை அவர் கவர்மெண்ட். ஸோ தீஸ் ஆர் தி செட்டப், அஃபிஷியல் செட்டப். இப்போ நம்ம வேறு ஸ்கீம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிட்டேன். அதே மாதிரி விமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரேட் ஸ்கீம், அதாவது என்ஜிஓஸ் மூலமாக ட்ரேட் ஸ்கீம்னு ஒன்று அவங்களுக்கு ஒரு கம்பைண்டாக அவங்க ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி மாதிரியோ ஏதோ ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு அவங்களுக்கு அது பண்ணுறதுக்கு ஒரு இருக்குது. அப்புறம் மேனுஃபேக்சரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேஷனல் மேனுஃபேக்சரிங் காம்படிட்டிவ்னஸ் ப்ரோக்ராம்ஸ், அதாவது நம்ம எப்படி ஒரு வேர்ல்டு மார்க்கெட்டில் எப்படி கம்பீட் பண்ணுறது. அப்போ அதுக்கு நம்மளோட மேனுஃபேக்சரிங் செட்டப், மேனுஃபேக்சரிங் பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ அதுக்கு என்னென்ன சிஎன்சி மிஷின்ஸ் வாங்கணுமா, அப்போ சிஎல்சிஎஸ்எஸ், அதுக்கு வந்து நீங்கள் ஹைடெக் ஐட்டம்ஸ் மெஷின்ஸ்லாம் வாங்குறீங்கன்னா அதுக்கு எப்படி அதுக்கு என்ன சொல்கிறது subsidies, in the form of subsidies, 20% subsidy they are giving. அப்புறம் நீங்கள் எக்ஸ்போர்ட் இப்போ உங்கள் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணியாச்சு, மேனுஃபேக்சர் பண்ணி அது குவாலிட்டி, அது ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்டைசேஷன் வாங்கணும், பிஏஎஸ் சர்டிஃபிகேஷன் வாங்கணும்னா அப்போ அதுக்கு தேர் ஆர் ஸ்கீம்ஸ் ஆர் தேர். அந்த எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து ISO 9000 குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் உங்களுக்கு வேணும்னா அதுக்கு சப்சிடி ஸ்கீம்ஸ் ஆர் தேர். எவ்ரி திங் இட்ஸ் அவைலபிள் இன் தி dcmsme.gov.in அந்த இதில் போய் பார்த்தீங்கன்னா. பட் எவ்ரி திங் அதுக்கு பேசிக்காக வேணுன்றது முன்னாடிலாம் வந்து இஎம் பார்ட் என்டர்பிரைஸ் மெமரண்டம் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ற ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வேண்டியிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா UAM உத்தியோக் ஆதார் மெமரண்டம், அதாவது நமக்கு ஆதார் கார்டு இருக்கிற மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், அந்த நம்பர் இருந்துச்சுன்னா அந்த பேசிக் நம்பர் இருந்ததுன்னா யூ கேன் டூ எனிதிங், யூ கேன் கெட் ஆல் தி கவர்மெண்ட் சப்சிடிஸ் எல்லாம் வாங்கிடலாம். ஓகே, இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல இப்போ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து மோஸ்ட்லி எல்லாமே டைரக்டாக நாங்கள் வந்து சம் ஆஃப் தி ஸ்கீம்ஸ் டைரக்ட்லி இட் இஸ் ரீச்சிங் தி பெனிஃபிஷியரிஸ். And most of these schemes, it is given through the state government, that is Director of Industries. நீங்கள் பார்த்தீங்கன்னா every district there is a மாவட்ட தொழில் மையம் இருக்கும். அந்த மாவட்ட தொழில் மையம் அதோட ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் it is devised by Ministry of MSME. இங்கே அது வந்து we are implementing through the மாவட்ட தொழில் மையம் மூலமாக. ஸோ அந்த மாவட்ட தொழில் மையத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புன்றது கவர்மெண்ட்ல இப்போ அதான் ஐ எம் ஃப்ரம் 1984 மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஐ எம் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஃப்ரம் கோயம்புத்தூர் GCT. அந்த டைம்லலாம் எனக்கு வந்து வேலை கிடைக்கணும்னா எனக்கே ஒரு 20-25 வேலை கிடைச்சது. பட் நான் டெல்லிக்கு தான் போகணும் அப்படின்றதுக்கு நான் செலக்ட் பண்ணி போக வேண்டிய கட்டாயம். இப்போ பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கிறது அப்படி நாட் ஒன்லி கவர்மெண்ட், ப்ரைவேட்லேயும் அந்த மாதிரி தான் இருக்குது. இட் இஸ் நாட் ஈஸி டு கெட். அப்போ ஒன்லி ஆப்பர்ச்சுனிட்டி யூ ஹவ் டு பி செல்ஃப் எம்ப்ளாய்டு ஒரு ஆண்டர்பிரனராக இருக்கணும். அப்போ அந்த ஆண்டர்பிரனர் ப்ரொமோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ இதில் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் 1 கோடி பேர் 95 lakhs people are registered and waiting for employment. அப்போ பாருங்கள் எவ்வளோ பேருக்கு கவர்மெண்ட் எப்படி கொடுக்க முடியும். ஸோ ஒன்லி வி ஹவ் டு டிவைஸ் நம்மளோட ஃபியூச்சரை நம்ம தான் ஷேப் பண்ணிக்கணும். அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி அப்போது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், தெர் லாட் ஆஃப் ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், லாட் ஆஃப் ஸ்கீம்ஸ். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுத்துக்கிட்டா பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் PMAGP up to 25 lakhs project cost
அதில் உங்களுக்கு இது ரூரல் ஏரியானா ரூரல் பேக்ரவுண்ட் ரூரல் ஏரியானா உங்களுக்கு 35% சப்சிடி விமன் வித் ரூரல் பேக்ரவுண்டுனா. அதே மாதிரி மற்றவங்களுக்கு 25% சப்சிடி இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நீட்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம், நியூ என்டர்பிரினர்ஸ் என்டர்பிரைஸ் டெவலப் இது நீட்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதில் வந்து 2 crore up to 2 crore, இப்போ 5 crore ஓகே, இப்போ இட் இஸ் 5 crore 10 lakhs to 5 crore. அதே மாதிரி இப்போ இதில் பிஎம்இஜிபிலேயே இப்போ செகண்ட் லோன் இஃப் யூ ஆர் ஒரு சஸ்டைனபிள் ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு உங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, யூ வாண்ட் டு கோ ஃபார் செகண்ட் லோன் அதில் வந்து 15 lakhs, அதுலேயும் தே ஆர் கெட்டிங் சப்சிடி. ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் எவ்ரி ஸ்டேஜ் நீங்கள் ஆரம்பத்திலிருந்து நீங்கள் வந்து மார்க்கெட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட் பண்ணுற வரை எவ்ரி லெவல் தெர் ஆர் ஸ்கீம்ஸ். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு அந்த இதில் இருக்குது. பட் பீப்புள் ஆர் நாட் அவேர். பாருங்களேன், டிசைன் இப்போ ரீசன்ட்லி 12th பிளானில் தெர் வாஸ் அ ஸ்கீம் கால்ட் டிசைன் கிளினிக். த்ரூ டிசைன் கொரியா ஜப்பான்லாம் நீங்கள் அந்த லெவலில் இருக்க அவங்களோட ப்ராடக்ட் வந்து வேர்ல்டு ஓவர் அக்செப்டட் அப்படின்னா, ஸோ தே ஹவ் டன் லாட் ஆஃப் ஒர்க் ஆன் தி டிசைன் சைடில், அந்த டிசைன் இன்டர்வென்ஷன். ஸோ அதை வந்து நம்மளோட இந்தியன் இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு வரணும். பர்டிகுலர்லி அந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எம்எஸ்எம்இ செக்டர் கொண்டு வரணும். ஏன்னா பீப்புள் நமக்கு டைம் கிடையாது. ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் ஹஸ் டு சேவ் மேன் பவர், மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங், ப்ரொடக்ஷன், எக்ஸ்போர்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறப்போ அப்போ அது அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த டிசைன் கிளினிக் அப்படின்ற ஒரு ஸ்கீம் ஒன்று. இட் வாஸ் 12th பிளான்ல. நீங்கள் அதோட அவுட்கம் எடுத்து பண்ணீங்க நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். எங்களோட மினிஸ்ட்ரியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல வந்து யாருமே அதை அவைல் பண்ணவே இல்லை. இட் இஸ் 139 crore has been spent during the 12th plan. நீங்கள் இதில் பாருங்க அதில், பிகாஸ் ஐ எம் நாட் இன்வால்வ் இன் தட். பட் இப்போ நான் வந்து இப்போ டெல்லிக்கு போகிறதுனால ஐ வாஸ் கிவன் அன் அசைன்மெண்ட். ஸோ வெதர் இட் கேன் பி எக்ஸ்டெண்டட் ஃபார் தி நெக்ஸ்ட் பிளான் அப்படின்னு கேட்குறப்போ ஐ வாஸ் கோயிங் த்ரூ தட். ஒரே ஒரு ஷார்ப் இண்டஸ்ட்ரீஸ் பாருங்க, out of 139 crore. ஸோ we have utilized only 10 lakhs அதாவது 10 lakhs தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு நமக்கு வந்து அவேர்னஸ் இல்லையா அல்லது we are deprived அப்படின்றது தெரியல. that is depends on your இது மாதிரி ஒவ்வொரு ஸ்கீம் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ தமிழ்நாடு இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இஸ் கோயிங் டவுன் அகைன். நீங்கள் கிளஸ்டர் டெவலப்மெண்ட் பாருங்க. இப்போ கிளஸ்டர் டெவலப்மெண்ட் நான் வாஸ் இன் கேரளா in 2008 and 10 பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் ரப்பர் கிளஸ்டர், ரைஸ் மில் கிளஸ்டர், பிளாஸ்டிக் கிளஸ்டர் அண்ட் டைல்ஸ் கிளஸ்டர் இது எல்லாம் ஒரே வருஷத்தில் நாங்கள் இது என்ன சொல்கிறாங்க இனாகுரேட் பண்ணோம். கிளஸ்டர்னா கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அட்ஸ் 15 crore grant. Can you imagine 15 crore grant they are giving for the common facility center. ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் மெனி ஸ்கீம்ஸ் இது மாதிரி எம்எஸ்எம்இ அதெல்லாம் வந்து வி ஷுட் நம்ம அதாவது கவர்மெண்ட்டில் அதுதான் பப்ளிசிட்டி இருக்காது. பட் வி ஷுட் நோ நமக்கு என்ன வேணும் அப்படின்றது. பேசிக்கலி நான் ஐம் ஃப்ரம் தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டம் ஒரு சின்ன கிராமம். எங்களோட மாவட்டத்தில் நாங்கள் என்டர்பிரினர்ஸ் அதாவது தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்திலலாம் வந்து எங்களுக்கு என்டர்பிரினர்ஷிப் நாங்கள் கற்றுக் கொடுக்க தேவையில்லை. அவங்களோட பிளட்லேயே எனக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோராக இருக்கட்டும், சரவண பவனாக இருக்கட்டும், அல்லது எல்லாமே வந்து அவங்க சென்னையே பாதி எங்கள் மாவட்டத்தோட கையில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்களேன். அப்போ அவங்களுக்கு வந்து ஆனால் அவங்கள போய் அப்ரோச் பண்ணுறப்போ யாருமே இந்த கவர்மெண்ட் ஸ்கீமை யாருமே ப்ளேஸ் பண்ணலை. பாருங்க, வி ஹவ் லாட் ஆஃப் ரிசோர்ஸஸ். எடுத்துக்கிட்டிங்கன்னா சீஷோர், தட் இஸ் அ மெரைன் ப்ராடக்ட். யாராவது அது நான் போய் லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஐ இன்டராக்டட். எனக்கு ஆக்சுவலாக ஐ எம் நாட் இன் தட் எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் ஐ நெவர் தட். பட் ஐ வாஸ் இன் நான் வந்து டெக்னிக்கல் சைடில் டெஸ்டிங் சென்டர் ஐ எம் ஹேண்டிங் தி டெஸ்டிங் சென்டர். பட் இருந்தால் கூட நம்ம மாவட்டத்துக்கு நம்ம ஸ்கீம்ஸ்லாம் வருதா அப்படின்றது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். அது எவ்வளோ தூரம் அது வந்து ரீச் ஆகுது அப்படின்றதுல அதில் பார்த்து ரியலி ஐ ஃபெல்ட் வெரி சாரி ஃப்ரம் அவர் பார்ட் ஆல்சோ. எங்களோட ஆஃபீஸர்ஸ்க்கும் அந்த எண்ணம் இல்லை நம்ம மாவட்டத்துக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா we have resources. மெரைன் ப்ராடக்ட், சால்ட் எடுத்துக்கோங்க. சால்ட்டில் we can do so many things. நீங்கள் ஸ்டாண்டர்டைசேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா சால்ட் வந்து அதை கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு I used to just I used to interact with the salt producers. பார்த்தீங்கன்னா அதாவது அதாவது ஹியூமன் கன்சம்ஷனுக்கு கேட்டல் ஃபீட், இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ்க்கு அப்படி ஒரு 7 types ஆஃப் ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் தேர் ஃபார் அதை கேட்டகரைஸ் பண்ணி அதை செக்ரிகேட் பண்ணி அதை பண்ணாலே லாட் ஆஃப் வேல்யூ அடிஷன். அதை பண்ணுறதுக்கு கூட இதுவரை நோபடி ஹஸ் டேக்கன் எனி எஃபர்ட்
டு அந்த கிளஸ்டரில் கொண்டு வரலாம். அது பண்ணலை. வி ஹாவ் ரப்பர். கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா ரப்பர், நாகர்கோவில் கன்னியாகுமரி ரப்பர் இட்ஸ் அ ஸ்கேர்ஸ் ரா மெட்டீரியல் வே காட். பட் அதில் வேல்யூ அடிஷன் அஃப்கோர்ஸ் சம் ஃபியூ பீப்புள் ஆர் டூயிங் இட். அதில் எவ்வளவு ஸ்கோப் இருக்குது பாருங்கள். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. உடன்குடி அந்த ஏரியா பனைமரம் இட் இஸ் அது பாருங்கள். ஒரு காலத்தில் நம்மளோட வாழ்வாதாரமாக இருந்தது, இன்னைக்கு அது போயிடுச்சு. அதுக்கு பாருங்க, அது அந்த ஸ்கீமை நம்ம ப்ரொமோட் பண்ணுறதுக்கு லாட் ஆஃப் ஸ்கீம்ஸ் கேவிஏசியில் பூர்த்தி ஸ்கீம். அதாவது இட் இஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க, தட் இஸ் ஆர்டிசன். அப்போ அந்த பனை மரத்தில் ஏறுறவங்களா இருக்கட்டும், அல்லது அந்த பனை ஓலையிலேருந்து அந்த பெட்டி யாரோ பண்ணணும் கட்டில் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் யுனைட் பண்ணி அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இதெல்லாம் நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் ஐ வாஸ் given an assignment after going to Delhi. within 4 days நான் ஐ குட் இமேஜின் என்னோட ஆக்சுவலாக நான் எப்படி நினச்சிருக்கேன்னா, என்னோட டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வில் டேக் மை டிஸ்ட்ரிக்ட் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன ரிசோர்ஸஸ்லாம் இருக்குது, அந்த ரிசோர்ஸஸை நம்ம காமன் பீப்புளுக்கு அதை எப்படி ஒரு வேல்யூவேட்டட் ப்ராடக்டாக கொண்டு வந்துட்டு அதை எப்படி கொண்டு வரணும். தட் இட் செல்ஃப் இஸ் அ வெரி பிக். எவ்வளவோ பண்ண முடியும், நமக்கு அவ்வளவு ரிசோர்ஸஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் தேர் ஆர் ஸ்கோப். ஸோ அது எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி தமிழ்நாட்டில் அதெல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி யூ ஷுட் நாட் லீவ். கவர்மெண்ட்டை நம்ம சும்மா விட்டுறக்கூடாது. நமக்கு உண்டான ஷேர் வி ஹவ் டு ஃபைட் அண்ட் கெட். ஸோ அதுதான் அதுக்கு வி ஆர் ஹியர். இப்போ சென்னை, கோயம்புத்தூரில் வி ஹேவ் அன் ஆஃபீஸ், பாண்டிச்சேரியில் வி ஹேவ் அன் ஆஃபீஸ், தூத்துக்குடியில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள். தூத்துக்குடியிலேயே எங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. பட் அதெல்லாம் யாருக்கும் ரொம்ப பேருக்கு தெரியவே செய்யாது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்குது. ஸோ இது அதான் ஆண்டர்பிரனர்ஸ்லாம் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இப்போ இண்டஸ்ட்ரி ஆர் திங்கிங் ஆஃப் இண்டஸ்ட்ரியில் ஆட்டோமேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இண்டஸ்ட்ரி 4.0 எங்கேயோ போயிடுச்சு. பட் நம்ம அதெல்லாம் இண்டஸ்ட்ரி 4.0 யாரும் அதெல்லாம் அது எல்லாத்தையும் நம்ம இந்த மேனுஃபேக்சரிங்கில் வி ஹவ் டு இன்ட்ரோடியூஸ். அதுக்கெல்லாம் இவ்வளவு ஃபண்டிங், ஃப்ரீ ஃபண்டிங் இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி ஸ்டார்ட் அப் பாருங்கள். ஸ்டார்ட் அப் இஸ் நாட் ஸ்டார்ட் அப், அதாவது இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறவங்கலாம் ஸ்டார்ட் அப் கிடையாது. யூ ஹவ் டு டூ சம் இன்னோவேஷன் இன் தி ப்ரொடக்ஷன் அண்ட் அதை ஒரு ஐபிஆர் ஒரு இன்னோவேட்டிவ் ப்ராடக்டை ரெஜிஸ்டர் பண்ணுன்னா தென் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் தி ஸ்டார்ட் அப். ஸ்டார்ட் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சிட்பி எவ்வளவு 35,000 crore உங்களுக்கு ஃபண்டிங். அதாவது டேக்ஸ் ஃப்ரீ, 3 வருஷம் உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன், இது என்னன்னா லாட் ஆஃப் ஸ்கீம்ஸ் ஆர் தேர். பட் அதெல்லாம் தி யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அந்த இது பார்த்துக்கிட்டிங்கன்னா டிபி டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேஷன் ஐஐடி, VIT, all leading engineering colleges, they got the technology business incubation center. But what our people are thinking, some of the project I have gone through, engineering college students on a project, இது சாதாரணமாக அவங்களுக்கு அந்த கரிக்குலத்தில் உள்ள ஒரு ப்ராஜெக்டை அவங்க அதை சப்மிட் பண்ணுறாங்க. அதுதான் அவங்களோட இன்னோவேஷன் அப்படின்றது. இட் இஸ் நாட் லைக் தட். பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு தி ஒரு நேஷனல் லெவலில் ஒரு ஸ்டீரிங் கமிட்டி அப்போ போகிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட லெவல் ஆஃப் திங்கிங், நம்மளோட விஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கணும், ஒரு இன்னோவேட்டிவாக இருக்கணும். அந்த ஸ்டார்ட் அப், ஸ்டாண்ட் அப் அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு ரியலி அது ஹவு இட் இஸ் கோயிங் டு பி பெனிஃபிட்டட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி வி கேன் பிகம். நம்ம நான் சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன், நம்ம ஆண்டர்பிரினர்ஷிப் அந்த குவாலிட்டிக்கு நமக்கு எந்த குறையும் கிடையாது. பட் எப்படி நம்ம அந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டு இந்த ரைஸ் மூலமாக எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு உண்மையிலே ஐ மஸ்ட் தேங்க் ஃப்ராங்கோ சார். ஏன்னா லாஸ்ட் டைம் எனக்கு மீட்டிங்கில் அன்றைக்கி பார்க்குறப்ப சொல்கிறார் சார் கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்ட்டு. அதனால் இதை நம்மளோட அப்ஜெக்டிவ் கண்டிப்பாக இது ஃபுல்ஃபில் ஆகணும். பெரிய லெவலில் நம்ம என்டர்பிரினர்ஸ் ஷுட் கம் அப். வித் திஸ் I once again I thank Franco.